சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, உலகின் மிகப்பெரிய அலுவலகமானது தற்போது எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சூரத், ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி சத்தீஸ்கர், ஆப்ஷன் டி புதுடெல்லி. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய அலுவலகமானது தற்போது எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் சூரத். அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது? தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 10 கோடி, ஆப்ஷன் பி 8 கோடி, ஆப்ஷன் சி 3 கோடி, கடைசி ஆப்ஷன் டி 5 கோடி. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் 3 கோடி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் கஞ்சா மருந்து திட்டம் எந்த மாநில அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் முதல் கஞ்சா மருந்து திட்டம் எந்த மாநில அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம், கடைசி ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் கஞ்சா மருந்து திட்டம் எந்த மாநில அரசினால் முன்வைக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஜம்மு காஷ்மீர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி. மீன் வளத்தில் இந்தியாவின் முதல் மீன்வள அடல் வழங்காப்பு மையமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? மீன் வளத்தில் இந்தியாவின் முதல் மீன்வள அடல் வழங்காப்பு மையமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ்: மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், கேரளா, கர்நாடகா. மீன் வளத்தில் இந்தியாவின் முதல் மீன்வள அடல் வழங்காப்பு மையமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 5வது கேள்வி. இந்த ஆண்டில் வெப்ப அலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது? இந்த ஆண்டில் வெப்ப அலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி தெலுங்கானா, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இந்த ஆண்டில் வெப்ப அலையினால் அதிக உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் கேரளா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி கர்நாடகா. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள மாநிலம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். முதலாவது உத்யோக் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முதலாவது உத்யோக் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அசிம் பிரேம்ஜி, ஆப்ஷன் பி
முகேஷ் அம்பானி, ஆப்ஷன் சி கௌதம் அதானி, ஆப்ஷன் டி ரத்தன் டாடா. முதலாவது உத்யோக் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ரத்தன் டாடா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் நுண்திறன் வகுப்பறைகளை பெற்ற இந்தியாவின் முதல் தொகுதி எது? அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் நுண்திறன் வகுப்பறைகளை பெற்ற இந்தியாவின் முதல் தொகுதி எது? ஆப்ஷன் ஏ ராதாபுரம், ஆப்ஷன் பி மதுரை கிழக்கு, ஆப்ஷன் சி கொளத்தூர், ஆப்ஷன் டி ஸ்ரீநகர். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் நுண்திறன் வகுப்பறைகளை பெற்ற இந்தியாவின் முதல் தொகுதி எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ராதாபுரம்.